பாருங்க, நான் சமீப காலத்துல பாண்டிச்சேரியில போய் 200 சிறுசி யோகா பயிற்சி கட்டிட்டு வந்தேன். இப்ப அதனால நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதுல என்னன்னா பாத்தீங்கன்னா, மக்களுக்கு இப்போ நெறைய தேவைகள் இருக்கு. நெறைய சம்பாரிக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது. 24 மணி நேரமும் நல்லா சாப்பாடு கிடைக்குது. எல்லாமே நல்லா சம்பாரிக்கிறாங்க, நல்லா சாப்பிடுறாங்க. ஆனா உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம்னு வந்து பார்த்தா, இது 2மே ரொம்ப மைனஸ்ல தான் போயிட்டு இருக்கு. யாருமே அந்த உடல் ஆரோக்கியத்துக்கும், மன ஆரோக்கியத்துக்கும் பயம் ஒதுக்குறதே தெரியல. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒதுக்கி, இந்த மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்த கவனிச்சுட்டீங்கன்னா, மீதி இருக்கிற 23 மணி நேரமும் உங்க கையில இருக்குங்க. இதுக்கு என்ன செய்யலாம்? ரொம்ப சிம்பிள். சின்ன சின்ன ஆசனங்கள், யோகாசனங்கள் அத பயிற்சி பண்ணிட்டு, அந்த தியானம், மெடிடேஷன் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மெடிடேஷன் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. இருக்கிறதுல ரொம்ப ஈஸி மெடிடேஷன் தான். நான் ஒரு 21 வருஷமா அந்த ஆர்ட் ஆஃப் லிவிங்ல இருக்கிறேன். ஆல்ரெடி ஃபெர்னஸ் ப்ரோகிராம் டீச்சரா இருக்கேன். இந்த ஸ்ரீ ஸ்ரீ யோகா டீச்சராவும் இருக்கிறேன். இந்த யோகா ஆசனங்கள் வந்து ரொம்ப எளிதா மக்களுக்கு எப்படி கொண்டு சேர்க்கலாம்? அதோட விழிப்புணர்வை எப்படி பண்ணலாம்? அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். இதனால மக்கள் உடல் ஆரோக்கியமும், மன ஆரோக்கியமும் பெற்றுட்டா, வாழ்க்கையில எல்லாரும் சந்தோஷமா, மகிழ்ச்சியாகவும், ஆரோக்கியமாவும் வாழ முடியுங்க. அதனால இந்த மூச்சு பயிற்சி, யோகாசனம், தியானம் இது 3யும் கத்துக்கிட்டு, ஒரு நாளைக்கு காலையில ஒரு 1/2 மணி நேரமோ, 1 மணி நேரமோ ஓடி எந்திரிச்சு, இத வழக்கமா வாழ்க்கையில பழகிக்கிட்டீங்கன்னா, நீங்க இன்னத அடைய வேண்டிய லட்சியங்களை மிக எளிதாக அடையலாம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லா ஞாபக சக்தி வளரும். குடும்பத்துல உள்ள எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கும்போது, மருத்துவ செலவு குறையும். அதனால வாழ்க்கையில மேலும் மேலும் நீங்க என்ன குறிக்கோள அடையணுமோ, அத அச்சீவ் பண்ணி போறதுக்கு இது ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும்.